அப்படிங்கிறவரு இன்றைக்கு ஒருத்தர் மறிச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாத்திருப்பீங்க. அவர் பறவை சேகர் என்று அழைக்கப்படுகிறார். என்ன அவர் அவரோட வீடியோல அவர் பேசுறத நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த மழைக்காலத்துல ஒரு டைம் புயல் மழை அந்த மாதிரி வந்த நேரத்துல 2-3 கிளிகள் சாப்பிட வந்துச்சுங்க எங்க வீட்டுக்கு. நாங்க அதுங்களுக்கு உணவளிச்சோம். நான் நினைச்சே பார்க்கலாம், அது 2 நாளாயி 4 100 ஆகி இப்ப கிட்டத்தட்ட 1000 கிளிகள் எங்க வீட்டுல சாப்பிடுதுன்னு சொல்லி அவர் பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதை பார்த்த போது நான் நினைச்சேன், எப்படி பாருங்க, அந்த கிளிகள் ஒரு 2 கிளி சாப்பிட்டு போனோன்னு அதை நினைச்சா சாப்பிட்டு அது மட்டும் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் சாப்பிடலாம். ஆனா அது எவ்வளவு ஒரு அழகா, அதுங்களுக்கு என்னங்க மொபைல் போன் இருக்கா, இல்ல ஏதாவது கால் பண்ணி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அது எவ்வளவு அழகா தான் சாப்பிட்டு தான் மட்டும் சாப்பிடாம போய் தன்னோட இனத்தை எல்லாத்தையும் அழைச்சிட்டு எப்படி 2ஆ இருந்தது 1000ஆ மாறிச்சுன்னா எவ்வளவு ஒரு அதுகளுக்குள்ள ஒரு அன்பு பாருங்களேன். என்ன நம்மள மனிதர்களையும் ஒரு பறவைகளையும் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ரொம்ப அவர் இறந்த அந்த செய்தியை பார்க்கும்போது நான் ரொம்ப எதிர்த்தேன். ஏன்னா எங்கெங்க இருந்து அந்த கிளிகள் ஒன்று சேர்ந்தது, அதை யார் ஒன்று திரட்டினா, அதுக்கு எப்படி போய் சொல்லிச்சுங்க, நாங்க இங்க போறோம், இங்க உணவு ரெகுலரா கிடைக்குதுங்கிறது எப்படி அதுக்கு பேசிக்கிச்சுங்க. ஆனா பாருங்க, எது எப்படியோ தெரியல, ஆனா கண்டிப்பா 1000 கிளிகளை ஒன்று சேர்த்திருக்கிறது போது அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு காக்காய்க்கு நீங்க உணவளிச்சோம்னா உடனே அந்த காக்கா அதோட கூட்டத்தையே கூப்பிட்டு வந்துடும். அது சத்தம் போட்டு எல்லா காக்காவோட இனத்தையும் அழைக்குது. ஆனா அந்த காக்கா இப்ப வேணா நம்ம நகரப்புற வாழ்க்கை ஆனதுனால காக்கா இனங்கள் அழிந்தனால இப்ப காக்கைகள் நம்ம உணவளிச்சா கூட வர்றது இல்ல, கம்மியாயிருச்சு. பட் அப்பெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு காக்காக்கு நம்ம உணவளிச்சோம்னா அது உடனே கத்தி தன்னோட இனத்தை அனைத்தையுமே அழைச்சு அது எல்லாத்துக்குமே அதை உணவை ஷேர் பண்ணிக்குது. ஆனா ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பறவைகிட்ட நம்ம பார்க்கும்போது அதுங்களுக்கு அதே மாதிரி உணவா அங்க அழிச்ச இடத்துல இருந்து ஒரு பறவையாவது எக்ஸ்ட்ராவா நம்ம தனது வாயிலையோ கவ்வி கொண்டு போய் தன் கூட்டுல வச்சு சேர்த்துல பாத்தீங்களா. ஏன்னா நாளைக்குக்காக நம்ம சேர்த்திக்கலாம், நம்ம இன்னைக்கு இங்க இவ்வளவு கிடைக்குது, இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு போலாம். எந்த ஒரு பறவை இனங்களும் நாளைக்காக அது சேர்த்தவே இல்லை. ஏன்னா அதுக்கு இன்றைய தினத்தை சாப்பிட்டோமா, நம்ம பறந்தோமா, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா இது பண்ணோமா, நம்ம போய் ஈவினிங் அடைஞ்சோமா, இவ்வளவுதாங்க நினைச்சிருக்குது. ஒரு நாளும் மனிதர்கள் போல சேர்த்து வைக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னு இல்லாம அன்றைய தினத்தை அதுக்கு அழகா என்ஜாய் பண்ணிட்டு காலையில எந்திரிச்சோன்னா அழகா பறந்துட்டு சாயங்காலம் அழகா திரும்ப தன்னோட இடத்துக்கு அடையறக்கு எவ்வளவு ஒரு ஒழுங்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் இப்ப ரீசெண்டா ஒண்ணு படிக்கும்போது பாத்தீங்கன்னா, காக்காவோ இல்ல குருவிகளோ எதுவுமே ஒரு கூடு கட்டும் போது தன் பக்கத்து கூண்டுல இருக்கிற ஒரு குச்சியை கூட அதை எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அது போட்டிருந்தாங்க. அந்த கவிதையை படிச்சேன். எனக்கு அது படிச்ச போது ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா ஒவ்வொரு குச்சிகளையும் அது போய் லாங்கா எங்கேயோ போய் தேடி கூட எடுத்துட்டு கூடுகள் கட்டுறதோடைய எந்த சூழ்நிலையும் பக்கத்துல இருந்து அது திருடுறது இல்ல.